இந்த மகாலய அமாவாசைன்னக்கூடிய வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த அமாவாசை ரொம்ப விசேஷமானது. ஏன்னா மாலையபக்ஷம் பார்த்திங்கன்னா 15 நாட்கள் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஆத்ம தீபம் பொறுத்துறது ரொம்ப நல்லது. ஒரு ஆத்ம தீபத்தை இல்லத்தில் பொருத்தி பித்திருக்களுக்காக அருளாசைக்காரைய குலதெய்வத்தின் அனுகூலத்தினாலையும் பித்திருக்களின் ஆசீர்வாதத்தினாலையும் விஷ்ணுவின் அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடச்சி உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகக்கூடிய ஒரு அற்புதமான அமாவாசையினுடைய அற்புதமான அந்த ஒரு நாளை அனுகிரகமான நாளாக நீங்கள் மாற்றும்போது கண்டிப்பாக உங்கள் இல்லத்தில் மன நிம்மதி மன சந்தோஷம் நிரந்தரமாக அனைவரும் சர்வ கடாட்சம் பெருக. தான் தோன்றி ருத்ரஸ்ரீ ஷீரடி சாய்பாபா புவனேஸ்வரி க்ஷேத்திரத்திலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. அனைவருக்கும் தெரியும், நம்மளுடைய ஆலயம் சாய்நாதர் தானாக வந்து தான் தோன்றி நாமம் கொண்டார். அவர் அங்கத்திலிருந்து உதிரக்கூடிய அந்த விபூதியை தான் மக்களுடைய ரோகத்தை நிவர்த்தி செய்கிறதுக்காக ஆலயத்தில் தரக்கூடியது. அந்த விபூதியை யார் ஒருத்தர் வெறும் வயிற்றில் ஜலத்தில் கலந்து உள்ளு குடிக்கிறாங்களோ கண்டிப்பாக எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் பாபா அதை பரிபூர்ணமாக தீர்த்து கொடுக்குறார். இது அதாவது கண்கண்ட ஒரு மாபெரும் மருந்துன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஜேஷ்டாதேவி, சதாக்ஷி, ஆயுர் தேவி, படியளந்த பெருமாள், மையர் தேவி, பூவராகர், கருட பகவான், அதுக்கப்புறம் புவனேஸ்வரி சக்தி பஞ்சாயத்து முறையில் இருக்காங்க. நித்தியப்படி சண்டி நடந்துகிட்ருக்கு. எல்லோருமே ஆலயத்துக்கு வாங்க. 5லேருந்து 7:30 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சண்டியாகத்தில் கலந்துக்கங்க. எப்படிப்பட்ட பிரச்சனையும் தீர்த்துக்கங்க. இப்போது மாலை அமாவாசை. இந்த மகாலய அமாவாசைன்னக்கூடிய வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த அமாவாசை ரொம்ப விசேஷமானது. ஏன்னா மாலையபக்ஷம் பார்த்திங்கன்னா 15 நாட்கள் நம்மளுக்கு தொடருது. அப்படி நம்ம மாலையபக்ஷத்தில் பண்ணக்கூடிய சிராத்தங்கள், தானங்கள், அதுக்கப்புறம் தர்ம காரியங்கள் இதெல்லாம் நம்முடைய தலைமுறையில் இருக்கக்கூடிய சாபத்தையும் பாபத்தையும் நீக்க வல்லது. பித்திருக்களின் அருளாசையை பெற்று தரக்கூடியது. நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொடுக்கக்கூடியது மாலை அமாவாசை. அதாவது கூடுமான மட்டும் நீர்நிலைகளில் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதாவது காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கும்பகோணம், ராமேஸ்வரம், காசி, கயா இந்த மாதிரி ஸ்தலங்களில் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். அதுக்கப்புறம் திருவள்ளூரில் இருக்கக்கூடிய வீரராகவ பெருமாள், செங்கல்பட்டுலேருந்து திருக்கழுகுன்றம் போகக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சிராத்த பெருமாள், இந்த மாதிரி ஆலயங்களில் இந்த மாலை அமாவாசை அன்னைக்கு திதி கொடுக்கறது ரொம்ப விசேஷமானது. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் போது மாலை அமாவாசை அன்னைக்கு அனைவரும் நீராடி வீட்டில் விளக்கு பொருத்தி, அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஆத்ம தீபம் பொருத்துறது ரொம்ப நல்லது. ஒரு ஆத்ம தீபத்தை இல்லத்தில் பொருத்தி பித்திருக்களுக்காக அருளாசை பெற வேண்டி நிறைய சங்கல்பங்கள் செய்து அதுக்கப்புறம் போயிட்டு நான் சொன்ன மாதிரி நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடத்துல, அதாவது தீர்த்த குளத்தாண்ட, ஆற்றாண்ட, பாலாறெல்லாம் ரொம்ப விசேஷம். அந்த மாதிரி இடத்துல நீங்கள் இதை தர்ப்பணம் கொடுத்துட்டு, அதாவது உங்கள் மூதாதையார், இப்போ ஒரு பெண்ணாக இருந்தால் தன்னுடைய கணவனுடைய வீடு, தாயினுடைய வீடு, தகப்பனுடைய வீடு, இப்படி தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க எல்லாருக்குமே தர்ப்பணம் கொடுக்கலாம். என் உறவுக்கு தான் கொடுக்கணும்னு கிடையாது. நண்பர்களுக்கு கொடுக்குறான், தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கலாம், மகான்களுக்கு கொடுக்கலாம், அந்த மாதிரி எல்லாருக்குமே கொடுக்கலாம். இந்த தீர்த்தம் பண்ணி முடித்த உடனே மாலை அமாவாசை அன்னைக்கு சித்தரன்னம் சொல்லக்கூடிய தயிர் சாதம், எலுமிச்சை சாதம், புளி சாதம் இதை தானமாக கொடுக்கணும் நீரோட. இந்த தானத்தின் புண்ணியத்தை அதாவது உங்களுடைய தலைமுறையில் நீர்த்து போனேன், அதாவது நீத்தாருக்கு இந்த புண்ணியம் போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லி வேண்டி கொடுக்கணும். அது ரொம்ப விசேஷமானது. அதே மாதிரி அன்னைக்கு கோபூஜை செய்கிறது ரொம்ப சிறப்பானது. மாலை அமாவாசை அன்னைக்கு யார் ஒருவர் கோபூஜை செய்து அந்த பசுவுக்கு பார்த்திங்கன்னா வஸ்திரம் சாத்தி மாலை அணிவிச்சு அதுக்கு தூப தீப ஆரத்தி காட்டி அதுக்கப்புறமா அதுக்கு வயிறார பார்த்திங்கன்னா அரிசியும் வெல்லமும் கலந்து கொடுத்து, பச்சரிசியும் வெல்லமும் கலந்து கொடுக்கணும். அதோட வாழைப்பழத்தை சேர்க்கணும். அப்புறம் அகத்திக்கீரையை கொடுக்கணும். இந்த மாதிரி அன்னைக்கு மட்டும் இந்த கோபூஜை செய்துட்டோன்னா ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா
ஆலயத்துக்கு சென்று உங்கள் குடும்பத்திற்காக ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. அது குறிப்பாக பெருமாள் ஆலயமாக இருக்க வேண்டும். விஷ்ணுவினுடைய ஆலயத்தில் மாலை அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் அர்ச்சனை செய்தீர்கள் ஆனால் உங்களுடைய குலதெய்வத்தின் அனுகூலத்தினாலையும் பித்திருக்களின் ஆசீர்வாதத்தினாலையும் விஷ்ணுவினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடச்சி உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். அதுக்கப்புறமா ஆலயத்தில் அர்ச்சனை முடிச்சுட்டு வந்த உடனே இப்போ அந்த தானங்கள்லாம் கொடுக்குறீங்க இல்லையா, உங்களுக்கு வசதி இருக்குது அப்படின்னா வஸ்திர தானம் கொடுங்க, கொடை கொடுங்க, கருப்பு கொடை கொடுங்க, செருப்பு கொடுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குடம், பிளாஸ்டிக் குடம், அந்த குடம் தண்ணி எடுக்கிறதுக்கு இல்லாதப்பட்ட எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த பிளாஸ்டிக் படுக்கிற பாய், தலைக்காணி, அதுக்கப்புறம் பெட்ஷீட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் தானமாக கொடுக்கலாம். எப்போவுமே சரி, எந்த உணவுப் பொருளை கொடுத்தாலும் தண்ணீரோடு சேர்த்து கொடுக்கும்போது தான் முழு பலன் கிடைக்கும். அது அவ்வளோ விசேஷமானது. நான் சொன்ன முறையில் மாலை அமாவாசை அன்னைக்கு இல்லத்தில் சொன்ன மாதிரி, அதாவது நீராடி என்னெல்லாம் பண்ணணும்னு சொன்னோம் அதை பண்ணிவிட்டு ஆத்ம தீபத்தை பொருத்திட்டு அதுக்கப்புறம் வந்து கோபூஜை செய்து அதுக்கப்புறம் வந்து சிராத்தம் செய்து அதுக்கப்புறம் பசுவுக்கு உணவு கொடுத்து அதுக்கப்புறம் வந்து தானங்கள் கொடுத்து உங்கள் குடும்பத்துக்கு அர்ச்சனை செய்து அந்த மாலை அமாவாசையினுடைய அற்புதமான அந்த ஒரு நாளை அனுகிரகமான நாளாக நீங்கள் மாற்றும்போது கண்டிப்பாக உங்கள் இல்லத்தில் மன நிம்மதி, மன சந்தோஷம் நிரந்தரமாக இருக்கும். ஆத்ம தீபம் இது வந்து நம்மளுக்கு பசுஞ்சாணி கிடச்சதுன்னா ரொம்ப சந்தோஷம். அப்படி நாங்கள் நகர்ப்புறத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கோதுமை மாவை நல்லா ஜெலிச்சிட்டு கோதுமை மாவை பிசைஞ்சிக்கோங்க. அந்த கோதுமை மாவை வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது வந்து ஒரு விளக்காக, அகல் விளக்காக இல்லை அகண்டையாக ரெடி பண்ணி அதை 4 வெற்றிலைகள், அதாவது வந்து நுனி வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும், காம்பு வந்து பின்புறமாக இருக்கணும். அப்படி இருக்கிற மாதிரி வெற்றிலை 4 எடுத்து அதற்கு சந்தன குங்குமம் 3 புறம் வைத்து பச்சரிசி ஒரு தாம்பால தட்டில் பரத்தி அதற்கு மேலே இந்த 4 வெற்றிலையை வைத்து அந்த ஒரே தீபமாக ஏற்றலாம். அந்த கோதுமை மாவில் வந்து செய்த அந்த மாவிளக்கு மாதிரி தான் அதுவும், அதை ஏற்றுறது. அதுக்குள்ளே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நல்லெண்ணெய். காரணம் எதனாலன்னா, இந்த எள்ளுங்கிறது வந்து பித்ருலோகத்தில் இருந்து பூலோகத்துக்கு வந்தது. அதனால தான் நம்ம பெரியவங்க நல்லெண்ணெயை வைத்து ஆணும் பெண்ணும் குளிக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா நல்லெண்ணெய்க்கு தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய தன்மை நல்ல எண்ணெய்க்கு மட்டும்தான் இருக்குது, மற்ற எண்ணெய்களுக்கு கிடையாது. அப்படின்னும் போது அந்த நல்லெண்ணெயை அந்த தீபத்தில் பொருத்தும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனினுடைய அனுகிரகத்தோட அந்த பித்திருக்களுக்கு நிவர்த்தி வேண்டி, பித்திருக்கள் வந்து சாந்தி அடைய வேண்டி நம்ம ஏற்றக்கூடிய அந்த தீபம் ரொம்ப பிரசித்தி பெற்றது. எனக்கு இந்த முறைகள் தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு, அதாவது சங்கு சக்கரம் நாமம் போட்ட மாதிரி இருக்கக்கூடிய விளக்கு இருந்ததுன்னா அந்த விளக்கையும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி நான் சொன்ன முறையில் தாம்பால தட்டில் அரிசியை பரப்பி 4 வெற்றிலைகள் 3 இடத்துல சந்தன குங்குமம் வைத்து அதன் மீது அந்த விளக்கை வைத்து பொருத்தலாம். இந்த ஆத்ம தீபத்தினுடைய பலாபலன் நம்ம பித்திருக்கள் நிவர்த்தி வேண்டியும் அதே நேரம் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் நிவர்த்தி வேண்டியும் செய்யக்கூடிய ஒரு தீப வழிபாடாகும். ஜெய் ஸ்ரீராம்.